அல்லேலூயா. கூடி வந்து யாவருக்கும் இயேசுவின் அன்பினால் வாழ்த்துக்கள். ஆமென். எடுத்துக்கொள்வோம் யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். கடந்த வார்த்தை என்ன பார்த்தோம்? எது பட்சித்தது? எது பட்சித்தது? பட்சைக்கான காரணங்கள் என்ன? கடந்த வாரத்தில் பார்த்தோம். வெட்டிக்கு அனுப்பப்பட்டது, பச்சைக்கு அனுப்பப்பட்டது, எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. அதுக்குரிய காரணங்கள் என்ன என்று கடந்த வாரத்துல நாம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் கடந்த வாரத்துல? எதனால வந்துச்சு பச்சை கிளிகள், கொசுக்கட்டை பூச்சிகள் எதனால வந்துச்சு? திடீர்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது? ஜீவ ஊற்றுல தண்ணீர் என்ன பண்ணாங்க அவங்க? ஆமா, வெடிப்புல தொட்டி அவங்களுக்கு என்று வெட்டிட்டாங்க. ஜீவ தண்ணீர் வெட்டு அவளுக்கு என்று ஒரு ஷேப்ல, அவங்களுக்கு என்று ஒரு ஸ்டைல்ல வெடிப்புல தொட்டி அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? வெட்டி கொண்டார்கள். கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள். கர்த்தர் சமூகத்தை கர்த்தருக்கு என்று பயம் இல்லை, பொல்லாப்பான கசப்பான காரியங்கள் அவர்கள் செய்தார்கள். பாருங்க, தேவனை விட்டு விலகி போறது, இப்படிப்பட்ட காரியங்கள். ஆலயத்தை அவர்கள் கட்டவில்லை, இதயத்தில் அவருக்கு என்று ஆலயத்தை கட்டவில்லை. இப்படிப்பட்ட 5 விதமான காரியங்களை செய்ததுனால சேனைகள் தேவனை கர்த்தருடைய சேனை வெட்டிக்கிளி, பச்சை புழு, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சியிலுமா கடந்த வருஷத்துக்கு இருக்கிற எல்லாவற்றையும் பச்சித்து போட்டது. கடந்த வாரத்தில் காரியங்களை பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வாரத்துல அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், அப்படி திரும்ப அளிப்பதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நாள்ல பார்க்க போகிறோம். அப்படி நாம என்ன செஞ்சோம்னா கர்த்தர் நமக்கு திரும்ப அளிப்பார். பச்சித்த வஸ்து விளைவை நமக்கு திரும்ப அளிப்பார். இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? லேவியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். லேவியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். ஆமா, 25வது தானியங்களையும் நீங்க சாப்பிட்டீங்க, எல்லா தானியத்தையும் சாப்பிட்டீங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? 2026ஆவது வருஷத்துல அதே பழைய தானியம் வேணுமா? புதுசு. அப்ப புதுசு வர்றதுக்கு என்ன வேணும்? இடம் வேணும். உள்ள என்ன இருக்குது? 25வது வருஷத்துல எல்லாமே இருக்குது. 26ல உங்களுக்கு புது தானியம் வேணும்னா அதுக்கு இடம் வேணும். அதுக்கு இடம் வேணும்னா பழைய தானியத்தை என்ன வேணும்? விளக்க வேண்டும். பழைய தானியத்தை இறக்க வேண்டும். ஆமா, போன வருஷத்து பழைய நெல்லு மூட்டை 50 மூட்டை இருக்குது. இந்த புதிய வருஷத்தை இன்னும் என்ன 100 மூட்டை வந்து இருக்குது. அப்ப எப்படி உள்ள அடுக்க முடியும்? அந்த 50 மூட்டை பழைய மூட்டைய வெளியே எடுத்தாதான் புது மூட்டைய உள்ள அடுக்க முடியும். 25வது வருஷத்துக்குள்ள பழைய தானியத்தை எடுத்து போட்டு விட்டு புதிய தானியம் இடம் உண்டாக முடியும். நமக்கு என்ன ஒண்ணுமா? பழசை எடுத்து போட வேண்டும். இவள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவேல் 1ஆம் அதிகாரம் பாருங்க, என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். சீயோனில் எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். இதுதான் 15, 16, 17 3 நாள் உபவாசம் இருக்கிறது.
இல்லையா? யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். பாருங்க, 5 விதமான காரியங்கள் செய்ததுனால சேனையை வெட்டிக்கிள்ளி எல்லாம் என்ன பச்சித்து போட்டது. அதற்கு என்ன பண்ணணும்? நம்ம உபவாச நாளை நியமிக்கணும். அப்ப நியமிச்ச மட்டும் பத்தாது, வஸ்திரங்களை அல்ல, உங்களை இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள். அப்ப தேவனிடத்தில் திரும்புகள்னா என்ன அர்த்தம்? தேவனிடத்துல இல்லைன்னு அர்த்தம். நமக்குன்னு ஒரு வழியா என்ன நியமிச்சுக்கிறது. நமக்குன்னு ஒரு தொட்டி, என்ன அது என்ன தொட்டி? வெடிப்புல தொட்டி. நல்ல தொட்டி கிடையாது, வெடிப்புல தொட்டி. கத்தர் கொடுத்தா பெஸ்டா கொடுப்பாரு. அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த தொட்டி அப்படின்னு வருது, வெடிப்புல தொட்டி கெட்டிக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் என்ன பண்ணணுமா? கிழித்து விட வேண்டும். உங்களை வஸ்திரங்களை அல்ல, உங்களை இருதயங்களை கிழித்து, உதயத்து என்ன இருக்குதோ அதெல்லாம் கிழித்து தேவனிடத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அவர் உங்களை வழிநடத்தி போன கரங்களை என்னமா விட்டு விட்டு அந்த பரம சேனை பரலோகத்துக்கு நம்ம நடத்தி கொண்டு வர கரங்களை விட்டு விட்டாம நம்ம வழி நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம வழி தனி வழிங்கிற மாதிரி நம்ம ரூட் நம்ம போயிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்ற, நீங்க என்னிடத்தில் திரும்புங்கள். சும்மா திரும்ப முடியாது. வஸ்திரங்கள் அல்ல, இருதயங்களை கிழித்து விட்டு என்ன என்னிடத்தில் தேவனிடத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும். இல்லையா? அவ என்ன தன் போன வாரத்தை பார்த்தோம் ஆகையில அவன் தன் இடத்துக்கு போறான். அவன் வழி தான் போறான். என்னுடைய ஆலயமோ என்னோட வீடு எப்படி இருக்குது? பாலாக இருக்குது, வெறுமையா இருக்கு, ஒண்ணும் இல்லாம இருக்குது. நீ தேவனிடத்துல திரும்பு, தேவனோட ஆலயத்துக்கு நீ திரும்பு, உன்னோட இறுதிக்கு நீ திரும்பு. இதை தென்னும் அவர் பக்கமாக திருப்ப வேண்டும். அப்போதான் அவரோட முகத்தின் ஒளி நம்ம மேல என்ன பிரகாசிக்கும். இருதயத்தை அவர் பக்கம் திருப்பாம நம்முடைய முகத்தை அவர் முகத்துக்கு மூலமா காமிக்காம இருந்தா ஜீவன் வராது. ஆமா, ஜீவன் வராது. பாருங்க, எண்ணிலாம உங்களுக்கு வேற தேவன் இருக்க வேண்டாம். எண்ணியாமல் உங்களுக்கு வேற முகங்கள் இருக்க வேண்டாம். எபிரேயர்ல எண்ணிலாம உங்களுக்கு வேற முகங்கள் இருக்க வேண்டாம். எத்தனை முகங்கள் இருக்கிறது? 1 2 எத்தனை முகம் இருக்குது? பாருங்க, சிபிஆர்ல பாத்தீங்கன்னா மருத்துவமனையில பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? ஹார்ட் திடீர்னு நின்றுச்சு, என்னன்னுவாங்க? கேண்டிடேட் அடிப்பாங்களா? பஞ்ச் பண்ணுவாங்க, ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்படி முடியல அடுத்த என்ன பண்ணுவாங்க? பார்த்ததில்ல யாருமே இங்க டாக்டர் நர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒத்தடா வச்சு அவங்கள்ட்ட இருக்கிற காத்த அவங்க செலுத்தி அந்த இதயத்தை என்ன பண்ணுவாங்க? பம்ப் செய்வாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறார், நீங்க என்னிடத்தில் திரும்புங்கள். நீங்க அவங்க முகத்துக்கு நேரம் திருப்பினா மட்டும்தான் அவங்களுடைய சுவாசம் உங்களுக்கு வரும். அப்ப என்ன ஆகும்? உங்க இருதயம் பம்ப் ஆகும், உங்களுக்கு என்ன ஆகும்? ஜீவன் வரும். நமக்கு சுவாசத்தை கொடுக்குறது யாரு? அவரு. மாம்சமான யாவருக்கும் சுவாசத்தை கொடுக்கிற அவரோட கர்த்தர் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அப்ப ஜீவன் நம்மகிட்ட வேணும்னா நம்ம யார் பக்கம் திருப்பணும்? கர்த்தர் பக்கம் திருப்பினாதான், அவர் முகத்துக்கு நேரம் திருப்பினா மட்டும்தான் அவருக்கு சுவாசம் நமக்குள்ள வரும். நாம எங்க திருப்புறோம்? மனுஷனுக்கு முன்பாக எல்லா பக்கம் திருப்பணும், அங்கிருந்து சுவாசம் வருமா? ஒண்ணுமே வராது. சுவாசத்தை எடுத்துருவாங்க, சுவாசத்தை கொடுக்க முடியாது. அவர் நாசி என்ன பண்ணாரு? சுவாசத்தை வைத்தார். சுவாசம் அவுட்டு தான் இருக்குது. அதனால சொல்ல, என்னிலும் உனக்கு வேற முகம் இருக்கும்னா உன்னோட முகம் என் முகத்துக்கு நேரா இருந்தா மட்டும்தான் உனக்கு ஜீவன் கிடைக்கும். நீ வேற பக்கத்து முகத்தை வச்சின்னா அவரோட சுவாசம் அவரோட ஜீவன் நமக்கு வராது. நமக்கு சிபிஆர் கொடுக்குறது யாரு? அவரு மட்டும்தான். அவர் நிப்பாட்டிட்டாருன்னா நமக்கு ஜீவன் போயிடும். அப்ப வேணும் நம்ம முகம் அவருக்கு முகத்துக்கு மேலமாக இருக்கு. அதனால சொல்றாரு, நீ என்னிடத்துல திரும்புங்க, நான் உங்களுக்கு சுவாசத்தை கொடுக்குறேன். எத்தனை பேருக்கு ஆக்சிஜன் என்ன வர்றாங்க? சுவாசம் இல்லாம போயிடுறாங்க. நம்ம ஆக்சிஜன் கட்டடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆக்சிஜன் அவுட்டு இருக்குது. ஏற்பட்டது எத்தனையோ மருத்துவமனை சிலிண்டர்ல என்ன இல்ல, குறிப்பிட்ட நேரம் வரைக்கும்
ஆக்சிஜன் இருக்கிறது இல்ல. ஆனா அவரிடத்துல அவர் வர்ற வரைக்கும் எல்லாம் ஃபுல்லா இருக்குது. என்ன பண்ற, நாம தான் என்ன பண்றது இல்ல, திரும்புறது இல்ல. அப்பப்ப போய்க்கிறது, எமர்ஜென்சிக்கு மாதிரி கொஞ்ச நேரம் போய் வாங்கி வச்சுக்கிறது, ஆண்டவரே கொஞ்சம் சுவாசத்தை கொடுங்க, நல்லா தெப்பானதுக்கு அப்புறம் கழட்டி விட்டு மறுபடியும் போயிட வேண்டியது, திரும்பி வர வேண்டியது. இப்படி இருக்குது. இந்த காக்கா பாத்தீங்களா, வேலையில இருந்து என்னது போக்குவரத்துமா இருக்குது, அது போகுது வருது போகுது இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம காக்கா மாதிரி போக வேண்டியது வர வேண்டியது, போக வேண்டியது வர வேண்டியது. என்னிடத்தில் திரும்ப, நான் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன், ஜீவனை கொடுப்பேன், சுவாசத்தை கொடுக்கிறேன். மாம்சம் பூமியில் நடமாட யாவருக்கும் சுவாசத்தை கொடுக்கிறார். ஆனா சொல்றாரு, உங்கள் வஸ்திரங்கள் அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து என்னிடத்தில் தேவனிடத்தில் நீ திரும்புங்கள். அல்லேலூயா. அப்படி நம்ம வஸ்திரத்தை அல்ல இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்பும் போது அவர் நமக்கு என்ன செய்வார்? யோபேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். பாருங்க, நீங்கள் உபவாச நாளை எடுத்து வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து அவரிடத்தில் நீங்க திரும்பும் போது அவர் நமக்கு என்ன வருமா, மறு உத்தரவு கொடுக்கிறார். பாருங்க, பிரஜாதிக்குள்ள எப்படி அவமானமா இல்லாம வெக்கப்படாம கர்த்தரை நீ மாற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த 2025 வருஷத்துல நீங்க வெக்கப்பட்ட மற்றவர்களுக்கு முன்னாடி அவமானப்பட்ட எல்லா காரியங்களையும் 2024 அப்படி அவர் வைக்க மாட்டார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பாருங்க, 2025 வருஷத்துல உங்களுக்கு என்ன இல்ல, தானியம் இல்ல, எண்ணெய் இல்ல, திராட்சை ரசம் இல்ல, அது அப்படி 2026 வருஷத்துல உங்களுக்கு தானியத்தை கொடுக்கிறார், திராட்சை கொடுக்கிறார், எண்ணெயை கொடுக்கிறார். அல்லேலூயா. யோபு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆமா, 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னா கர்த்தர் உங்களுக்கு இந்த 2026 வருஷத்துல பெரிய காரியங்களை செய்யப்பார் என்று நம்ம பார்த்தோம். அப்படி என்ன கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்? தொடர்ந்து 22வது வசனம். இது என்னது பாருங்க, வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும். ஒரு வனாந்தரத்துல செழிப்பு செடி கூடியிருந்தா மட்டும்தான் இன்னொன்னு ஆடு மாடுகள் போய் மேய்க்க முடியும். அங்க ஒண்ணுமே இல்லாம வெறும் மொட்டைக்காடா இருந்த என்ன சாப்பிடும்? ஒண்ணுமே சாப்பிடாது. திரும்படி வசனத்தை பாருங்க, விருட்சங்களை செடி கொடியில் என்னமா காய்கள் காய்க்கும். அத்தி மரம் காய்ச்செடியும் பலனை கொடுக்கும். ஏன் இந்த பலன் கொடுக்கிறது? ஏன் காய்கள் காய்க்கிறது? யோபு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். பாருங்க, ஏற்கனவே என்ன பண்றதான திராட்சை செடி அத்திமலை என்ன வேணுமா, இந்த பச்சை கிளையும் வெட்டிக்கிளை என்ன வேணுமா பச்சிச்சு போட்டுருச்சு. மரம் இருக்கு, காய் இல்ல, என்ன இல்ல, எதுவுமே இல்ல, எல்லா இலையும் என்ன ஆச்சு, பச்சை கிளைக்கு வெட்டி கிளி பச்சை புழுவும் சாப்பிட்டுருச்சு, தின்னு விட்டது, பச்சித்து போட்டது. அதனால கடந்த வருஷத்துல ஒண்ணுமே இல்லை. எந்த மரமும் உங்களுக்கு கனி கொடுக்கல, அத்தி மரம் திராட்சை பழம் கொடுக்கல, கிடைக்கல. ஆனா கர்த்தர் சொல்லுகிற இந்த வருஷத்துல உங்களுக்கு விருட்சங்கள் காய்கள் காய்க்கும், கனி உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆடு மாடு மேய்க்கதான வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். பச்சை எல்லாவற்றும் என்னமா திரும்பாது, என்னமா தலைக்கும். மொட்டை மரமா இருக்குது, எத்தனை வருஷமா இருக்குது, திடீர்னு வாழை வேஞ்சு தளிச்சுன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி கர்த்தருடைய மகிமை, கர்த்தர் வல்லமை 2026 வருஷத்துல உங்களுக்கு வாழ்க்கையில விருட்சங்கள் தளரும், மேய்ச்சல் உண்டாகும்படி, வனாந்தரங்களுக்கு மேய்ச்சல் உண்டாகும்படி என்னமா எல்லாமே கர்த்தர் மாற்றுவார். ஆமென். விருட்சங்கள் கனி கொடுக்கும், அத்திமரம் என்ன ஆகும், காய்க்கும்.
எதெல்லாம் கடந்த வருஷத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்ததோ, ஐயோ ஒரு பூ கூட வர மாட்டேங்குது. பாக்குறோம்ல, செடி வளர்த்திட்டே இருப்பான் கடைசி வரைக்கும், ரொம்ப நாளா இருக்கும், ஒரு பூ கூட வராது, மொக்கு வராது, கனி வர காய் கூட வராது. ஆனா கர்த்தர் சொல்லியிருந்தனா இல்ல, அது எல்லாவற்றும் கர்த்தர் காய்த்து கணிதர முடியாத கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அழைப்பேன், திரும்ப அளிப்பேன், திரும்ப கொடுக்கிறார். கடந்த வருடத்துல எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பச்சித்ததோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நாம என்ன பண்ணணும்? எக்காலத்தை ஊத வேண்டும், பரிசுத்த உபாசனாலே நியமிக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். வஸ்திரங்களை அல்ல, இருதைகளை கிழித்து, ஆண்டவரே நாங்க என்ன விடுறோம், திரும்புற ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுக்க வல்லவரா இருக்கிறேன். பட்சத்து எல்லா காரியங்கள் கர்த்தர் திரும்ப கொடுக்கிறாரு. பாருங்க, செடி கொடி எல்லாம் என்னாச்சு, காஞ்சி போச்சு, வெட்டிக்கிளி பச்சைக்கிளை தின்றுச்சு, ஒண்ணுமில்ல, வெறும் இன்னும் குச்சி மட்டும் தான் இருக்குது. அதை கர்த்தர் திரும்ப என்ன பண்றாரு, தலைக்க வைக்கிறார். திரும்ப என்ன பண்றாரு, காய்க்க வைக்கிறார், திரும்ப கனி கொடுக்க வைக்கிறார், திரும்ப தியானத்தையும் கொடுக்கிறார், எண்ணெய் கொடுக்கிறார், திராட்சரசத்தை கொடுக்கிறார். பச்சிச்ச என்னது வருஷங்கள் விளைவி, போன வருஷம் எதுதான் உங்களுக்கு நஷ்டமாச்சோ அது எல்லாவற்றையும் கத்திருந்தா வருஷத்துல உங்களுக்கு அது லாபமாக திரும்ப ரிட்டர்ன் பண்றார், திரும்ப உங்களுக்கு அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இல்லையா? இந்த 2026 வருஷத்துல வாக்கு தத்துவம் என்ன? பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். போன வருஷம் பச்சித்த வருஷங்கள் விளைவு இதெல்லாம் நீங்க விளைச்சலாம் எனக்கு வரும், நன்மையா வரும் பாத்தீங்களோ, அதெல்லாம் என்னாச்சு, ஒன்றும் இல்லாம போச்சு. அதேதான் அந்த வருஷத்தோட விளைவு எதுதான் விளைவு, அந்த எல்லா விளைவையும் கர்த்தர்னால உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். அது இல்லையா? அந்த சில வியாதி, நோய், வியாதி, மாத்திரை, அது எல்லாம் இருந்தது, அதெல்லாம் அந்த வருஷத்துல என்ன மாத்தி கர்த்தர் சுகத்தை பலத்தி ஆரோக்கியத்தையும் தருகிறார். அது இல்லையா? பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றும் கர்த்தர் மாத்த வல்லவராக இருக்கிறார். யோபு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். பாருங்க எப்படி போறது, எல்லாம் களங்கள்லாம் தானியத்தால் நிரம்பும். அப்போ வயக்காடு சரி கோடி இருந்தா மட்டும் தான் என்ன ஆகும், தானியங்கள் வரும். அதான் பச்சிச்சு போட்டுச்சு போன வருஷம், எப்படி தானியம் வரும் வரும். ஆனா இந்த வருஷத்துல கர்த்தவனுக்கு அதை விளைச்சல் பண்ணி உங்களுக்கு திரும்ப அந்த தானியத்தை கொடுக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். திராட்சை செடி தான் திராட்சை போல வரும். போன வருஷம் என்ன இருந்துச்சு, திராட்சை செடி எல்லாம் வெட்டிக்கிளி சாப்பிட்டுருச்சு, பச்சை புல்லு போய் என்ன வச்சு ஒண்ணும் இல்லாம ஆகிருச்சு. ஆனா இப்ப பாருங்க, திராட்சை ரசம் அப்படின்னா காய் வந்து பழம் வந்து கனி வந்து திராட்சை ரசம் கொடுக்குறவங்களுக்கு செடிகள் என்ன ஆகும், திரும்பும் அதை உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு, திராட்சை செடிகள் பழ ரசம் இருக்குது, ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். இல்லையா? கடந்த வருஷத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லாண்டவர், ஆசீர்வாதம் வந்துச்சு எல்லாம் போச்சு, வந்த மாதிரி வந்தது, ஒத்தலான பையன் போற மாதிரி எல்லாம் போயிடுச்சு. ஆனா இந்த வருஷத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுகிறார். இல்லையா? யோபு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். பாருங்க, கடைசியா கர்த்தர் சொல்லுகிற, நீ சம்பூர்ணமாக சாப்பிட்டு. கடந்த நாட்கள்ல கடந்த வருஷத்துல பார்த்து வச்சுக்க, என்ன ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இருக்கும், அணில ஒரு சாமானமா இருக்காது, சாப்பிட முடியாது, எல்லாமே இருக்கும், அணினணுமா சாப்பிட முடியும், சாமானமா இல்ல, ஒரு திருப்தி இல்ல, ஏதோ சாப்பிட்டாலுமே வாழ்ந்தாலுமே என்ன இருக்குது, வயிறு இருக்குது, ஜீவன் இருக்குது, ஏதோ இருக்குன்னு சாப்பிடுறோம். ஆனா இந்த வருஷத்துல அப்படி இல்ல, சம்பூர்ணமாக ஒரு திருப்தியாக கர்த்தர் என்ன போஷிக்கிறார். படிங்க, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு பாருங்க, திருப்தி அடைந்து இந்த 2026 அதிசயமா நடத்தி வந்து இல்லையா? கரங்களை தட்டலாமா? எல்லாரும் எல்லாம் கரங்களை தட்டலாமா? என் ஜனங்கள் ஒருபோது என்னதான் கஷ்டப்பட்டு போவது சொல்றதுக்குன்னா கேட்டுட்டே இருக்கணும்.
ஆமா, கடந்த வருஷத்துல யாருக்கு முன்பாக யாராருக்கா முன்பாக தலைகளுக்கு வெட்கப்பட்டு போயிருந்தோமோ அது எல்லாவற்றையும் இந்த 26 வருஷத்துல ஏன் ஜனங்களுங்கிறாரு, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தலை குனிய மாட்டீங்க, கர்த்தர் கொம்பை உயர்த்துவார். ஆமா, யாராவது இழிவாய் பார்த்தாங்களோ, ஆமா இது உங்களுக்கு இப்படியாதான் அப்படி இழிவா பேசினா கண்களுக்கு முன்பாக வார்த்தைகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அவங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் மாற்றுவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. பச்சித்த வருஷம் ஸ்டேட்டஸ் உங்களுடைய நன்மை எல்லாம் பச்சித்து போட்டது, வெக்கம் வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, நிந்தை வந்துச்சு, இத்தனை பேச்சுகள் வந்துச்சு கடந்த வருஷத்துல. ஆனா இந்த வருஷத்துல அதெல்லாம் ஒன்றும் நடக்காதபடி வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இது அப்படிதான், இதுதான் பச்சித்தது. நம்மளுடைய என்ன எல்லாவற்றையும் பச்சித்து போட்டது நஷ்டமாச்சு, பேர் கெட்டு போச்சு. இவங்களா இப்படியா அப்படியே என்னென்னமா வார்த்தையில பேசினாங்க, எதிர்த்து வீடு பக்கத்து வீடு சொந்த பார்த்து எல்லாம் பேசினாங்க. அதே வாய் அதே நாவு இந்த 2026 வருஷத்துல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்று சொல்ல முடியாது. கர்த்தர் உங்களுக்கு திரும்ப அளிக்க போகிறார். பாருங்க, ஈசாக்கு பஞ்ச காலத்துல என்ன பண்ணா, விதை விதைச்சான். அங்க சரியான பஞ்சு தண்ணி எதுவும் வந்திருக்காது. அது என்ன பண்ணா, விதைக்கிறான். 100 மடங்கு ஆசீர்வாதம். அவங்களுக்கு விரோதி இருந்தவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல துரத்தி விட்டாங்க. ஆனா திரும்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுக்கிறாரு, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்றாங்க, வராங்க. இந்த 2026 வருஷத்துல யாரெல்லாம் உங்களை பாய்ப்பாரு இருந்தோ குடும்பத்தோடு அவங்க எண்ணத்துல வந்து சேருவார்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, கர்த்தர் நன்மை செய்ய என்று உங்களோட உடன்படிக்கை செய்ய வருவார்கள். அல்லேலூயா. பேசாதவங்களா பேசுவாங்க. எத்தனையோ பேருக்கு என்ன பண்ணுவாங்க, பத்திரிக்கையில அழைப்பு கொடுப்பாங்க, உங்களை அழைச்சிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு போய் என்ன அழைக்கிறது, இவ்வளோ ஒரு ஆளா அப்படிமா. ஆனால் உங்களை தேடி வருவார்கள், உங்களை தேடி வந்து கர்த்தர் கொம்பை உயர்த்துவார். ஆமீன். அல்லேலூயா. ஆமா, எத்தனையோ வருஷமாச்சு மூஞ்சிக்கு மூஞ்சிக்கவே மாட்டாங்க. இவங்களா ஒரு ஆளா, இவங்களை போய் உள்ள என்ன எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு நன்மையான காரியம் எந்த நல்லதை கட்டத்தை கூப்பிடவே மாட்டாங்க, ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த இருக்கிற ஜனல் இடத்துல நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, அவர்கள் உன்னை தேடி வரும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. வச்சித்த அந்த வருஷத்துல விளைவு எல்லாவற்றையும், அது எதெல்லாம் சரி எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன சொல்லுங்க? என்ன செய்யணும்? உபவாச நாளை நியமிக்கணும், தேவனிடத்துல திரும்பணும், தேவனை நோக்கி கூப்பிடணும். வஸ்திரத்தை அல்ல, சும்மா துணி நல்லா துவைச்சு அயன் பண்ணி அது கிடையாது. இருதயங்களை கிழித்து தேவனே என்று அவருக்கு திரும்பும் போது கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய. ஐயோ, என் மகள் என்னிடத்துல திரும்ப வந்துட்டா. பாருங்க, அந்த இளையகுமாரன் என்னன்னா பச்சித்து போனா, எல்லாம் மூலி போய் எல்லாம் அவனுக்கு நஷ்டமாயிருச்சு, சேதமாயிருச்சு. என்ன பண்ணா, திரும்ப தன் தகப்படத்துக்கு வந்தான். தகப்ப விட்டுட்டாரா? என்ன பண்ணாரு? வெட்கப்பட்டு போகாதபடி. பாருங்க, அவனோட வேலைக்காரனுக்கு முன்பாக அவன் சொல்லியிருப்பாங்க, வேலைக்காரன் இவன் வந்துட்டான், இவன் ஒரு ஆளு. அவன் என்ன பண்ணா, அவன் இளையகுமாரன் தான், அவனுக்கு சொத்து எல்லாமே அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவனுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இப்போ இல்ல, அவன் வேலைக்காரனே இவனா வந்துட்டான், இவனா என்ன. ஆனா தகப்ப இங்க வா, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு குடுன்னு சொன்ன உடனே வேலைக்காரன் என்ன ஆச்சு, பயம் வந்துருச்சு. அந்த இடத்துல அவனை வைக்கப்பட்ட உடல உயர்ந்த வஸ்திரம், அதே அன்பு, கைக்கு மோதிரம், காலுக்கு பாது, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தாரு. இதனால திரும்ப வந்ததுனால நீங்களும் உபவாசம் எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்துல தகப்பனத்தை திரும்ப நீங்க போகும்போது அந்த தகப்பனை எப்படி எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த தகப்பன் நம்ம இடத்துல திரும்ப உங்களுக்கு அளிப்பார். அல்லேலூயா. நல்ல உயர்ந்த வஸ்திரம், நல்ல ஒரு ஆசீர்வாதம், அந்த ஸ்தானம் ஏன் ஜனங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. அந்த வேலைக்காரன் முன்பாக என்ன பண்ணல, தலை குனிஞ்சு போகல, வெக்கப்பட்டு போகல. காரணம் என்ன? அவன் தகப்பனுக்கு திரும்ப போனதுனால.
கட்டனால உங்களை அழைக்கிறாரு. என்னிடத்தில் நீங்கள் திரும்புங்கள். பட்சத்தை எல்லா வருஷம் உனக்கு எது நஷ்டம் நீ புலம்பிட்டு இருக்கிறியா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீ திரும்பு, நான் உனக்கு திரும்ப அழைப்பேன் என்று சொல்கிறார். நல்லா இருக்குல்ல? நீ திரும்ப அழைப்பேன். யாரு திரும்பணும்? கர்த்தரிடத்துல திரும்பணும். இந்த 2026 திரும்ப மனுஷன் போய் திரும்ப வேண்டாம். என்னிடத்தில் திரும்புங்கள் சொல்றாரு. என்னிடத்தில் திரும்புகள், நான் உனக்கு அந்த பட்சத்தை, அதான் உனக்கு பிரச்சனை. கடந்த வருஷம் இதெல்லாம் ஒண்ணுமெல்லாம் போச்சு, பட்சம் எல்லாரும் போச்சு, அது போட்டிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் உனக்கு திரும்ப நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய காரியம் அடுத்து திரும்ப வேண்டும். வஸ்திரத்தை அல்ல, இருதயங்களை திருத்தி திருப்பும் போது அவர் சம்பூர்ணமாக திருப்தியாக சாப்பிடும்படியாக எல்லா காய்கள் நிரம்பும்படியாக ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருக்கணும்.